நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க. இந்த மாவட்ட நீதிமன்ற பணிக்கான மசால்சி அப்படின்னா சமையலர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் கம் மசால்சி. வாட்ச்மேன் வாட்ச்மேன் வேலையோட சேர்த்து சமையல் வேலையும் பண்ணுறது. அதுக்கடுத்து வாட்டர் உமன், அடுத்து கார்டனர், தோட்ட பராமரிப்பாளர். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இரவு காவலர், நைட் வாட்ச்மேன்னா பகலில், நைட் வாட்ச்மேன் அப்படின்னா இரவு காவலர். இந்த பணியிடங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 மார்க் வந்து டெஸ்ட் வந்து எழுதியிருப்பீங்க. பல்வேறு ஃபேக்ட் சேனல்ல ஒவ்வொரு மார்க்காக சொல்லி உங்களை கன்ஃபியூஷன் பண்ணியிருப்பாங்க, சரிங்களா? இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 100 மார்க்கு. நீங்கள் இதில் வந்து அதிகபட்சம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 70 மார்க் கிட்ட எடுத்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை வந்து இந்த செய்முறை தேர்வுக்கு வந்து உங்களுக்கு கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இதில் ரொம்ப லோயஸ்ட்டாக எடுத்திருந்தீங்க அப்படின்னா வாய்ப்பு வந்து கம்மி. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா 1:20 அப்படிங்கிற ரேஷியோவில் தான் எடுக்க வாய்ப்பு வந்து இருக்குது. அதனால் நீங்கள் இதில் வந்து 60-70 மதிப்பெண் வந்து எடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது, சரிங்களா? அந்த செய்முறை தேர்வு வந்து ஒரு 70 மதிப்பெண். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாய்மொழி தேர்வு மொத்தம் 30 மதிப்பெண்கள். மொத்தம் 200 மதிப்பெண்களுக்கு நீங்கள் இப்போ அதை மொத்தமாக டோட்டல் பண்ணி தான் உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இடஒதுக்கீடு முறையை வந்து பின்பற்றி வந்து அலாட்மெண்ட் பண்ணுவாங்க, சரிங்களா? இதில் வந்து நீங்கள் பார்ட்டி ஏல வந்து 40% மதிப்பெண், அதாவது பார்ட்டி ஏல 20 எடுத்துடணும், பார்ட்டி பியில் 20 எடுத்துருந்தா தான் உங்களுக்கு மதிப்பீடு செய்யப்படும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் கம்யூனிட்டி கேட்டகரியாக வச்சு பார்க்கும்போது ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80 மார்க் கிட்ட இருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா பிசி எம்பிசியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 70 மார்க் கிட்ட வர்றதற்கான வாய்ப்பு வந்து உள்ளது. நீங்கள் எஸ்சி அண்ட் எஸ்டி கேட்டகரியாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு 68 இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது, சரிங்களா? இதோட ஒரு 5 மார்க் கூட கூட்டுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இதோட ஒரு 5 மார்க் கூட்டுறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இது ஒவ்வொரு மாவட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறுபடும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 1:20 அப்படிங்கிற ரேஷியோவில் கூட 1:10 1:20ங்கிற ரேஷியோவில் கூட உங்களை வந்து செய்முறை தேர்வு ப்ராக்டிக்கலுக்கான கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொன்று என்ன சொல்கிறேன் அப்படின்னா சென்ற வருடம் வச்ச மாதிரி ப்ராக்டிக்கல்லாம் இந்த மாதிரி வைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. எல்லாமே கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணிடுவாங்க. அதனால் பேக் சேனலில் அதிகமாக போடுறத பார்த்து அது அப்படி தான் இருக்கும்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. எல்லாமே டோட்டலாக எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க, சரிங்களா? அதனால் நம்ம ஃப்ரீ கிளாஸில், ப்ராக்டிக்கல் கிளாஸில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க. நிறைய பேருக்கு நம்ம இப்போ லிங்க் அனுப்பிவிட்ருக்கோம், சரி? அதனால் மெசேஜ் பண்ணவங்க திரும்ப நமக்கு அனுப்பலை அப்படின்ட்டுலாம் வருத்தப்படாதீங்க. நாங்கள் ஒவ்வொரு நபருக்கும் எல்லாமே செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த ப்ராக்டிக்கலுக்கான அந்த லிங்க் வந்து நம்ம இப்போ அனுப்பிக்கிட்டுருக்கோம், சரிங்களா? அதனால் கால் அதிகம் பண்ணாதீங்க. மெசேஜ் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஹால் டிக்கெட்டு, உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதை வந்து சென்ட் பண்ணுற மாதிரி பார்த்துங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாமு, அதுக்கடுத்து ப்ராக்டிக்கலு, அதுக்கடுத்து வாய்மொழி தேர்வு, இது 3 மதிப்பெண்ணையும் ஆட் பண்ணி தான் உங்களுக்கு வந்து கடைசி ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணி தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வந்து கொடுப்பாங்க, சரிங்களா? இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாரையும் நம்பி வந்து நீங்கள் காசு கட்டாதீங்க. இந்த வேலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாரையும் நம்பி நீங்கள் எந்த ஒரு பணமும் கட்டிடாதீங்க, கட்டி ஏமாறாதீங்க. இது முற்றிலும் மெரிட்டில் தான் நடக்கும். அதனால காசு கட்டி குறுக்கு வழியில் வாங்கிடலாம். மற்ற டிபார்ட்மெண்ட்டில் சில டிபார்ட்மெண்ட்டில் காசு கொடுத்து வேலைக்கு சேர்ற மாதிரி இதில் நினச்சிடாதீங்க. இதில் எந்த விதமான நேர்மையின அடிப்படையில் தான் இது வந்து நடக்குது, சரிங்களா? அதனால கவனமாக இருந்து இந்த வேலையை கைப்பற்றுக்கான வழியை வந்து பாருங்கள். உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த சேனலை வந்து ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.